पूर्वभागम् श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று விசாரத்தில் 2வது ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கோம். பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி அவ்யயः புருஷः சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவச்ச. இதில் பார்த்தீங்கன்னா பூத்தாத்மான்றதுக்கு மீனிங் பார்த்துருப்போம். பூத்தாத்மா அப்படின்றதுக்கு அர்த்தம் பூத்த அப்படின்னா பவித்திரம். அவர் பார்த்தீங்கன்னா பவித்திரமானவர் அப்படின்னு அர்த்தம் இருக்கலாம், பவித்திரமான ஆத்மா அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். பவித்திரமாகவும் ஆத்மாவாகவும் இருப்பவர் கர்மதாரய சமாசத்தில் இருக்கும்போது. அதே பகுவிரிகி சமாசத்தில் இருக்கும்போது எவருடைய சொரூபம் பவித்திரமானதோ, எவருடைய ஆத்மா பவித்திரமானதோ அவர் பூத்தாத்மா அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். அப்ப பரமாத்மாவை குறிக்கிற சப்தம் பூத்தாத்மா, பவித்திரமானவர். அப்புறம் பரமாத்மான என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பரமன்ற விசேஷனம் அட்ஜெக்டிவ் அது. பரம ஆத்மா, பரம ஆத்மா. பரமன்றது பார்த்தீங்கன்னா என்னென்ன அர்த்தத்தில் வரும் அப்படின்னா, ஒன்று நிரதிசயம் அப்படின்றது, நிரதிசயத்துவம் பரமத்துவம்னு ஒரு லட்சணம் இருக்கு. தர்க்கத்தில் சொல்லும்போது சொல்லுவோம் நிரதிசயத்துவம் பரமத்துவம். நிரதிசயம்னா என்ன சமயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒப்பில்லாததுன்னு அர்த்தம். இன்கம்பேரபிள். இன்கம்பேரபிளாக எது இருக்கோ, கம்பேர் பண்ண முடியாத ஒப்புமை அற்றதா எது இருக்கோ அதுக்கு பேர் பரமம். எங்கெல்லாம் சாஸ்திரத்தில் பரமசப்தம் இருக்கோ அங்கெல்லாம் இதை எழுதிக்கணும். பரமத்துவம் அப்படின்னா நிரதிசயத்துவம் பரமத்துவம். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, எது மேலானதாக இருக்கோ அதை தமிழில் சொல்லும்போது என்ன சொல்லலாம்? பரமன்ற சப்தத்துக்கெல்லாம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் சிறந்தது மேலானது அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ பரமாத்மானா என்ன அர்த்தம்? ரொம்ப மேலானவர், மேலான ஆத்மா. மேலானது கீழானது அப்படின்னாவே கம்பேரிட்டிவ் வந்துடும்ல உங்களுக்கு. அப்போ எதோட மேலானவர் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாம் இருக்கும். இந்த ஜீவாத்மாக்களை காட்டிலும் மேலானவர் அந்த ஆத்மா, பரமாத்மா. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலான தன்மை வருதோ அங்கெல்லாம் சூக்ஷ்ம தன்மை வந்துடும். இது கட்டோபனிஷத்துல இருந்து ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்றதுலேருந்து எடுத்து சொல்றேன். எது பார்த்தீங்கன்னா பரமத்தன்மை இருக்குமோ, மேலான தன்மை இருக்குமோ, அது ஒன்றை காட்டிலும் சூக்ஷ்மமான தன்மை அதிகமாக இருக்கணும். அப்போ சூக்ஷ்மத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனா பரமன்றதுக்கு அர்த்தம் நம்ம ஸ்தூலமாக இருக்கும், நம்மளை காட்டிலும் அதி சூக்ஷ்மம். அனோரணியான் மகத்தோமகியான், அணுவிற்கும் அணுவானவர் அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மேலான தன்மை உத்கிருஷ்டத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எது சூக்ஷ்மமாக இருக்கோ
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறந்ததா இருக்கணும். பெஸ்ட், த பெஸ்ட். அப்ப அது மாதிரி இருக்கக்கூடிய 3 தன்மைகள் பரம சப்தத்துக்கு வருது. மேலானது, 2வது சூக்ஷ்மமானது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தது. இந்த 3 தன்மையும் பரம சப்தத்துக்கு வந்துடும். அப்படிப்பட்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரமாத்மா. அது மட்டும் இல்லாம முக்தானாம் பரமாகதிகி. முக்தானாம் பரமாகதிகினா என்ன அர்த்தம்? 2 விதத்துல அர்த்தம் எடுக்கணும். யார் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம உபாசனை மூலமா 8th சாப்டர்ல பார்க்க போறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் உபாசகர்களா இருந்து இந்த ஓங்கார உபாசனையை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல முடிக்கும் போது ஆச்சாரியர் சொல்லியிருக்கார், சதா விப்ராஹா சதா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஓம் ஏவம் தியாயத்தை பட்டத்தை தியாயத்தை கேசவம். கேசவனை என்ன பண்ணணும், சதா காலமும் வந்து ஓங்காரத்தினால புத்திசாலிகள் என்ன பண்ணணும், ஜபிக்கணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ 8th சாப்டர்ல பகவத்கீதையில நம்ம காலையில ஆரம்பிச்சிருக்கோம், அக்ஷர பிரம்ம யோகம்னு ஆரம்பிச்சிருக்கோம்ல. அங்கேயும் பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓங்கார சாதனை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் காரணம் அப்படின்னா, சகுண ஈஸ்வர உபாசனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியானது. ஏன்னா ஆலம்பனம் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணரோட ரூபத்தை வச்சுக்கிட்டு ஓங்காரத்தை வந்து நான் பிரயோகிக்கிறேன். இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்தம் ஓங்காரம் பிடிமானம் இருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரூபம் இருக்கு. கிருஷ்ணரோட ரூபத்தை வச்சுக்கிறேன். என் எதிர்க்க வந்து தீபத்தை போட்டுட்டு என் எதிர்க்க வந்து கண்ணை மூடி இப்படி கண்ணை திறந்து இப்படி பார்த்தேன்னா நேராக சுவாமியோட படத்தை வச்சிருக்கிறது. காலையில் தீபத்தை போட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே, நீ தான் எனக்கு உள்ளார இருக்க அப்படின்னு கிருஷ்ணனை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கொஞ்சம் பாவிச்சு என்னெல்லாம் பேச முடியுமோ சேட்டிங்லாம் பண்ணி, பகவானோட சேட்டிங் பண்ணி அவரும் பதிலுக்கு பேசுகிறவன் நம்ம கல்பனை பண்ணி கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் இன்டிமசியை கிரியேட் பண்ணிக்கிறது. அந்யோன்யம், அந்த அந்யோன்ய பாவம் வர 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 மெதுவாக கண்ணை மூடி ஓம் 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 ஓம்னு ஜபிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ இதே மாதிரி கடைசி காலம் வரைக்கும் வந்து யார் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லியே உயிரை விடுறானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு ஒரு ரெட் கார்பெட்ல போய் என்ன பண்றான், அந்த சாயுஜ்யம் சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்தோட என்ன பண்றான், சகுண பிரம்மத்தோட ஒன்றுபட்ட தன்மையை அடைகின்றான். அப்ப இவன் போய் எதை போய் அடையிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சகுண எந்த ஈஸ்வரனை இங்க அவன் உபாசனை பண்ணினானோ, இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றேன் அப்படின்னா, கிருஷ்ணன் தான் ஓங்காரம்னு நான் உபாசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் அடையக்கூடிய லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மலோகம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரம்மலோகத்துல சுவாமி என்ன இருப்பார், கிருஷ்ணர் அங்க இருப்பார், பெரிய கிருஷ்ணரா இருப்பார். இவன் போய் அந்த அந்த ஈஸ்வர ரூபத்தோட ஒன்றுபட்ட தன்மையை அடைவான். அதுக்கு பேர் சாயுஜ்யம் அப்படின்னு பேர். அப்ப இந்த ஜீவாத்மா போய் முக்தி ஆயின்னு அர்த்தம், இந்த சரீரத்தை விட்டுட்டு முக்தி அடைஞ்சி போய் அடையக்கூடிய பரம கதி, மேலான கதி எதுவோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயுஜ்ய பதவி. அங்க பிரம்மத்தோட ஒன்றிணைகிறான். அப்ப முக்தர்களுடைய கிரமமுக்தி எடுத்துங்க, கிரமமுக்தி அடைகின்றவர்களுடைய மேலான கதி அந்த சகுண ஈஸ்வரன், பிரம்மலோகத்தில் இருக்கிறவர், ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு அவருக்கு பேர். இதே வந்து பாத்தீங்கன்னா முக்த புருஷர்களுக்கு எடுத்தீங்கன்னா, ஜீவன் முக்தர்களுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கேயே அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானத்துல சர்வத்தையும் விட்டுட்டு தான் அப்படின்னு நின்று அந்த தான் பிரம்மமா இருக்குன்னு நல்ல நிதித்தியாசனத்து மூலமா தன்னையே பிரம்மமா எவர்கள் அறிகிறார்களோ அந்த ஜீவாத்மா இருக்குல்ல, முதல்ல ஜீவன் தன்னை பிரம்மமா அறிதல். அப்ப அந்த ஜீவனுக்கு ஆதாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு ஆதார தலைவனை கண்டால். இந்த கைவினை நவீனத்தில் அருமையான பாடல்கள் இருக்கு தமிழ்ல. அப்போ தனக்கு ஆதார தலைவன், இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஜீவன் இருக்குல்ல, இதுக்கு ஆதாரமா இருக்கிற ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆதாரம். அப்போ நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நம்ம தானே பாவிக்கிறோம். அப்ப அந்த நானுக்கு ஆதாரமா எது இருக்கு, இது அடைய வேண்டிய கதி என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மஸ்வரூபம், நிர்குண பிரம்மஸ்வரூபம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தர்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மவேத பிரம்மைவ பவதி, ஜீவனா இருக்கிறவன் தன்னை பிரம்மமா எப்போ அறிகிறானோ அவன் அந்த பிரம்மமாகவே ஆகின்றான். அப்ப இவனுக்கும் ஜீவன் முக்தர்களுக்கும் கூட மேலான கதி எது அப்படின்னா அந்த சுத்த பிரம்மம்.
அப்போ சுத்த ஜீவன் முக்தர்களுக்கு அது ஞேய பிரம்மம்னு பேரு, அறியறது, இங்கேயே அறியறது. அதே கிரமமுக்திக்கு போறவங்களுக்கு உபாசகர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தியேய பிரம்மம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் இங்க இருந்து தியேய பிரம்மத்தை பிரம்மலோகத்துக்கு போய் அடையிறது. அதுவும் பிரம்மம் தான், இதுவும் பிரம்மம் தான். அது சகுணம், இது நிர்குணம், இவ்வளவுதான் வித்தியாசம். அதனால பாத்தீங்கன்னா முக்தர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மேலான கத்தியாக இருக்கின்றவர். அதுக்கப்புறம் அவ்யயக அப்படின்ற அடுத்த நாமம். அவ்யயம்னா என்ன அர்த்தம்? வியரகிதம். வியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேய்வு, மாறுபாடு, விகாரம், எந்த ஒரு தேய்மானமும் இல்லாதவர், எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவர். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா எப்பவுமே தேய்வில்லாதவர், நித்தியமா இருக்கார், அவ்யயக அப்படின்னு பேர். அவயவங்கள் இல்லாததுனால அவருக்கு தேய்மானம் இல்லை. அதனால அவர் பிறக்கல, இறக்கல, ஜரா இல்ல, மூப்பு இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி அவருக்கு உண்டாகிறது இல்ல. சுத்த சைத்தன்யமா இருக்கிறதுனால அவர் நாசம் இல்லாதவரா இருக்கார், அவ்யயக. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நேற்று பாட்டத்துல இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பாட்டம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது புருஷகா, 14வது நாமம். 13 நாமம் முடிஞ்சாச்சு. 14வது நாமம் புருஷக அப்படின்னு பேர். புருஷகன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா ஆச்சாரியார் பாஷ்யத்துக்கே வந்துருங்க. புருஷன்றதுக்கு அர்த்தம் சரீரத்தில் வீற்றிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். சரீரத்துல வீட்டு இருக்கிறவர்னா எதை எடுக்கணும் சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார் புறம் ஷரீரம். ரொம்ப கிளியரா சொல்றார். புறம்னா என்னது? புருஷகா இருக்குல்ல, அந்த புருஷக இதை என்ன விற்பத்தி பண்ணும் போது புறம்னா ஷரீரம். தஸ்மின் ஷேதே புருஷா. இந்த புறம்னு சொல்லக்கூடிய சரீரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறவர். சயனம்னா படுத்து இருக்கிறவர். படுத்து இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம பெருமாளை பாத்தீங்கன்னா சயன கோலம் சொல்றோம்ல, ஏன்னு யாருக்காவது தெரியுமா? நின்ற கோலம், சயன கோலம்லாம் சொல்றாருல, பார்க்கடல்ல படுத்திருக்கார் அப்படின்னு. அவர் படுத்திருக்காருன்ற அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சரீரத்துல சயன கோலத்தில் அவர் தான் இருக்கார். ரங்கநாதரா பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்கார். நம்ம அவரை உதாசீனப்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? உள்ள இருக்கிறது யாரோ அப்படின்னு தெரியாம வெளியில இருக்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த புறம்ன சரீரத்துல பாத்தீங்கன்னா ஷேத்தே அப்படின்னா சயனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவருக்கு பேரு புருஷகா. இது ஒரு லட்சணம். இந்த லட்சணம் யாருக்காக சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானிகளோட திருஷ்டியில. நம்ம எல்லாம் உதாசீனப்படுத்திட்டோம். உள்ள பரமாத்மா இருக்காருன்னு தெரியாம ரங்கநாதரோட கோயில்ல சொர்க்கவாசல் திறக்குதுன்னு போய் பார்த்துட்டு இருக்கோம்ல. என்ன ஒரு முட்டாள்தரம்! என்ன உள்ளைய சதா காலமும் ஒருத்தர் இருக்காரு, அவரை உதாசீனப்படுத்திட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போய் திருப்பதிக்கு போய் சொர்க்கவாசல் திறக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோமே, அஜ்ஞானம் தானே அது. உள்ள இருக்கிறவரை பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்திட்டோம்ல, அசிங்கப்படுத்திட்டோம்ல அவரை. இது மாதிரி அசிங்கம் ஏதாவது இருக்கா? உள்ள இருக்கிறவரை விட்டுட்டு எங்கெங்கேயோ தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உள்ள இருக்க தலையில அடிச்சுப்பாரு, இவனுக்கு என்னடா இது புரிய மாட்டேங்குது, நான் தான் உள்ளேயே இருக்கேனே, உள்ள இருக்கிற என்ன தெரிய மாட்டேங்குது இவனுக்கு அப்படின்னு. அப்ப அஜ்ஞானிகளோட தசையில பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? அவர் உதாசீனப்படுத்தினவரா, உள்ள இருந்தாலும் தெரியாதவரா இருக்கார். அதனால பாத்தீங்கன்னா இந்த புறத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர் என்ன பண்றாரு? ஒரு மகாபாரதத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். நவத்வாரம் புறம், நவத்வாரம் புறம் புண்ணியம் ஏதைர் பாவைஹி சமன்விதம் வியாபிய சேத்தே மகாத்மா யஸ் தஸ்மாத் புருஷ உச்சியதே. புருஷன் ஏன் சொல்லப்படுறார்? ஒரு விற்பத்தி இங்க ஸ்லோகத்துல இருக்கு. நவத்வாரம் புறம் புண்ணியம். இந்த புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. நம்மளோட தேகம் தான் 6 மாசம் 10 மாசம் 4 மாசம் 10 மாசம் அம்மா வயிற்றுல சுமந்து இந்த சரீரத்தை பாத்தீங்கன்னா வெளில கொண்டு வந்தாங்க. புண்ணியத்தினால உண்டானது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஐயோ இல்ல சாமி, இல்லவே இல்லை. இங்க இருக்க ஜீவராசிகளை கணக்கு பண்ணீங்க அப்படின்னா இந்த மனுஷ ஜீவராசிகள் 700 கோடி பேர் 800 கோடி பேர் தான் இருக்கும். இது மாதிரி அனந்த கோட்டி ஜீவராசிகள் இங்க இருக்கு. அப்ப அனந்த கோட்டி ஜீவராசிகள்லையும் புண்ணியம் அதிகமா இருந்தா மட்டும்தான் இந்த புண்ணிய சரீரம் கிடைக்குது. இந்த சரீரம் கிடைச்சாவே அது புண்ணியம். எத்தனை துவாரம் இருக்கு அப்படின்னா சப்த சீர்ஷாணி. தலையில பாத்தீங்க அப்படின்னா 7, 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு துவாரம், 1 வாய், 2, 4, 6, 7.
அது அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மலத்வாரம், மூத்திர துவாரம் 2, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சப்தசீர்ஷாணி. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதச துவாராணின்னு சொல்றதும் இருக்கு. ஏகாதசம்னா 11 துவாரங்களை உடையது. 2 துவாரம் எது சுவாமி எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மரந்தரம் அப்படின்னு இங்க உச்சந்தலையில இருக்கிற ஒரு துவாரம். அப்புறம் நாபியில வந்து பார்த்தீங்கன்னா தொப்புள்ள இருக்கிற ஒரு துவாரம். சில சாஸ்திரங்கள்ல ஏகாதச துவாரம் 11 துவாரங்களை உடைய சரீரம் சொல்லும். சில சரீரங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சாஸ்திரங்கள்ல 9 துவாரம் தான் சொல்லும். அதுக்கப்புறம் 12 துவாரம் இருக்கிறதும் சாஸ்திரத்துல இருக்கு. துவாதச துவாராணி அப்படின்னு. யோகிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலது கால் கட்டை விரல், ரைட் சைட்ல இருக்கக்கூடிய காலோட கட்டை விரல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துவாரம். அவங்களுக்கு வந்து யோகிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் வந்து அந்த இடத்துல வச்சிருப்பாங்களாம். எங்கேயாவது மற்ற தேகத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணணும், பிரம்மரந்தரத்திலிருந்து பிராணன் வெளியில போச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கபால மோட்சம், பிரம்மலோகத்துக்கு போறது, அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு பேரு. இதே வந்து யோகிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பரகாய பிரவேசம்லாம் பண்ணுவாங்க. அந்த பரகாய பிரவேசம்லாம் பண்ணும்போது பிரம்மரந்தரத்து வழியா ஜீவன் வேற ஒரு சரீரத்துக்கெல்லாம் போகாது. அப்ப எந்த வழியா சுவாமி அந்த ஜீவனை இன்னொரு சரீரத்துக்குள்ளார கொண்டு போவாங்க அப்படின்னா கால் கட்டை விரல்ல இருந்து தான் கொண்டு போவாங்க. நீங்க ஞானானந்த சுவாமி எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். தப்போவனம் ஞானானந்த சுவாமி திருக்கோவிலூர்ல நிறைய யோகிகள் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாலையும் நிறைய யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்டை விரல்ல வந்து பார்த்தீங்கன்னா துணியை சுத்தி வச்சிருப்பாங்க. யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா யோகிகள் வந்து காலை தொடுறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த கட்டை விரல்ல வந்து ஜீவனை வந்து வச்சிருப்பாங்க அவங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு துவாரம். அப்ப என்னாச்சு 12 துவாரமாகவும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பிரதானம் வந்து பார்த்தீங்கன்னா 9 துவாரம். நாபி ஓப்பன்ல இல்லை, பிரம்மரந்தனம் சொல்றது தலையில இருக்கிறது ஓப்பன்ல இல்லை, காலில் இருக்கிறது ஓப்பன்ல. இது சாமானியம் இல்லை, இது விசேஷம். இது அப்போ மீதி இருக்கிறது 9 துவாரங்கள் தான். இது இந்த புறத்துல 9 புண்ணியமான புறம். இந்த புறத்துல வந்து பாத்தீங்கன்னா நகரத்துல ஏத்தைஹி பாவைஹி சமன்விதம். இந்த மேலே சொல்லப்பட்ட லட்சணங்கள்லாம் இருக்கே, நம்ம யாரு இந்த 13 நாமங்கள் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, இந்த பரமாத்மா இந்த விதமான பாவங்களோடு தன்மைகளோடு வந்து பார்த்தீங்கன்னா கூடினவராக சம்யக்கு அன்விதம் நல்லா கூடினவரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்துக்குள்ளார வியாபிய சேத்தே மகாத்மா. அந்த மகாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யக மகாத்மா. எந்த மகாத்மா இது மாதிரி இருக்காரோ மேல சொல்லப்பட்ட இனி 1000 பேர்ல என்னெல்லாம் சொல்றோமோ அந்த மகாத்மா என்ன பண்றார்? விஷ்ணு பகவான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஷேத்தே வியாபிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நன்றாக தூங்கிக்கிட்டு இருக்கார், சயன கோலத்துல இருக்கார், ரங்கநாதரா இருக்கார். தஸ்மாத் புருஷ உச்சியதே. அந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேரு புறத்துல சயனம் பண்றதுனால அவருக்கு பேரு புருஷன் என்று சொல்லப்படுகிறது. இது மகாபாரதே. இந்த விதமா மகாபாரதத்துல இருக்கு. அப்ப பரமாத்மாவுக்கு பேரு புருஷன் அப்படின்னு பேரு, ஆத்மாவுக்கு பேரு புருஷன் அப்படின்னு பேரு. சரிச்சா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரிய சொல்றாரு யத்வா, அல்லது வேற ஒரு அர்த்தத்தையும் சொல்றாரு. நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நம்ம சிந்திக்கிறதுக்காக தான் இதெல்லாம். சாமி எதுக்கு சாமி இந்த நாமத்தில் இருந்துட்டு போட்டுமே சாமி. நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் நினைச்சேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரை படிச்சு என்ன ஆக போகுது? ஒரு சாமி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாடம் எடுக்கிறாரு அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணேன். என்ன அவருக்கு வேற வேலை இல்லையா? அவருக்கு நல்ல கிரந்தங்கள்லாம் நிறைய கிரந்தங்கள் இருக்குல்ல, அதை எடுக்கிறத விட்டுட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பிடிச்சி எடுத்துட்டு இருக்காரு. பேருக்கெல்லாம் மீனிங் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா பேருக்கு ஏன் நம்ம மீனிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தேகத்தில் அவர் இருக்கார். ஜீவ பிரம்ம ஐக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாமத்திலையும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றது தான் தாத்பரியம். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேருக்கு மீனிங் படிக்கிறது இல்லை. அப்ப புருஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேகத்துல ஒருத்தர் இருக்கார். அப்ப நான் தானே சாமி இருக்கேன், எனக்கு தேகத்துக்குள்ளார இன்னொரு ஆள் இருக்காரா? ஆமாப்பா, ஒரிஜினல் ஈஸ்வரனும் இந்த தேகத்திலேயே தான் இருக்கார். அப்ப நீ அவரோட ரிஃப்ளெக்ஷன்பா. அப்ப ரிஃப்ளெக்ஷனும் ஒரிஜினல் பிரகாசமும் வேற வேறையா? இல்ல, ஒரிஜினல் பிரகாசத்தோட அம்சம் தான். அக்னியிலிருந்து தீப்பொறி பறந்தா எப்படியோ அதே மாதிரி தான்
ரெண்டும் ஒண்ணுதான். ஒரே சந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா பூத்தே பூத்தே வியவஸ்திதா. ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளாரையும் ஒரே சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஜலச்சந்திரவத்து. ஒரே சந்திரன் வந்து எல்லா தேகங்கள்லையும் அவர்தான் இருக்கார். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாமத்தை சொல்லும் போதும் என்ன பாவம் வரணும்? நான் ஜீவன் இல்லை, நான் ஜீவன் இல்லை. ஜீவன் ஒரு ஆள் இல்லவே இல்லை, இருக்கிறது பரமாத்மா மட்டும்தான் இருக்கார். அப்ப புருஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேகத்தில் அவர் ஃபுல்லா பூரணமா வியாபிச்சு அவர் தான் இருக்கார். என் புத்தியா, என் மனசா, என்னுடைய வாக்கா, என்னுடைய காதா, கண்ணா. கேனோபனிஷத்து சொல்லுது, ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணக சொல்லுது. காதுக்கு காதா இருக்கார், கண்ணுக்கு கண்ணா இருக்கார், வாய்க்கு வாயா இருக்கார், மனசுக்கு மனசா இருக்கார். அப்ப என்ன அர்த்தம் சுவாமி? அவர் தான் உள்ள இருக்கார். அப்ப நான் ஒரு ஆள் இல்லவே இல்லை, இதான் புருஷன்றதுக்கு அர்த்தம். வியாபிச்சிருக்காராம். கணுலையும் அவர் தான் இந்த தேகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புருஷன்ற சப்தத்துக்கு அர்த்தம். அல்லது வேற என்ன சொல்லலாம்? யத்வா. யத்வானா அல்லதுன்னு அர்த்தம். அல்லது அஸ்தேர் வியாப்தி வியத்தியஸ்த அக்ஷர யோகாத். வியத்தியஸ்த அக்ஷர யோகாத். வியத்தியஸ்தனா என்ன அர்த்தம்? விரோதம்னு அர்த்தம். அஸ் தாத்து வந்து பாத்தீங்கன்னா பூ அர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அஸ் தாத்து வந்து பாத்தீங்கன்னா பவதி அப்படின்ற அர்த்தத்துல வர்றது. அஸ்தி அப்படின்ற தாத்து, அஸ் தாத்து வந்து பாத்தீங்கன்னா இருத்தல் அப்படின்றத குறிக்கிறது. அந்த இருத்தல்ன்ற தாத்து வந்து பாத்தீங்கன்னா அஸ்ன்னு இருக்குல்ல, எங்க இருந்து சாமி அஸ் வந்துச்சு? புருஷால வந்து அஸ் எங்க வந்துச்சு? மாத்தி போடுங்க. பூரு தூக்கி பின்னாடி போட்டுருங்க, அஸ் வந்துடும். முதல்ல அஸ். அஸ் கூட புர் போட்டீங்கன்னா மாத்தி போடுங்க, பூருஷ. அந்த ஷகாரம் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி சகாரம் வந்து பாத்தீங்கன்னா மூர்தன்ய சகாரமா மாறிடும், ரகார ரேபம் இருக்கிறதுனால. அப்ப புர்ரு அஸ், அஸ்ஸ முன்னாடி வச்சுக்கிட்டு புர்ர தூக்கி பின்னாடி போட்டீங்க அப்படின்னா அஸ்தாது. அதை வந்து பாத்தீங்கன்னா வியஸ்த அக்ஷர யோகாத்தை மாத்தி போட்டுட்டு அக்ஷரம் பண்ணீங்கன்னா, யோகம் பண்ணினீங்கன்னா, அஸ்ஸு புர்ருன்னு போட்டீங்க அப்படின்னா, புருஷவை மாத்தி போடுறது. அஸ்ஸு புர்ருன்னு போட்டீங்க அப்படின்னா சுக்கும் மிளகு திப்பிலி சொல்லுவோம்ல, சுக்கு மிளகு திப்பிலி. அது சொல்லும் போது எப்படி சொல்லுவோமோ அது மாதிரி தமிழ்ல சொல்லுவோம்ல, சுக்குமி லகு திப்பிலின்னு சொல்லுவோமா, அது மாதிரி மாத்தி போடுறது. அப்போ வந்து எங்க பிரேக் பண்ணணுமோ அங்க பிரேக் பண்ணி மாத்தி போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசீத்து புரா பூர்வமேவ இதி விக்கிரகம் கிருத்வா. நான் முன்னாடியே இருந்தேன். ஆசீத்து புரா, நான் முன்னாடி இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பூர்வமேவ, நான் முன்னாடியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கேன். நான் முன்னாடியில இருந்தே இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா இந்த சரீரங்கள் தான் என்னது? வந்து வந்து போயிட்டு இருக்கு. ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்கிரீன் இருக்கு ஆதாரமா. அந்த ஸ்கிரீனுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் வந்து வந்து போயிட்டு இருக்கு. நம்ம சொல்லிட்டு இருக்கமே நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமே, இந்த நான்றது வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன். இது இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவத்துக்கு மேல வருது, போகுது, சொர்க்கத்துக்கு போகுது, நரகத்துக்கு போகுது, எல்லா இடத்துக்கும் போகுது. ஆனா எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கிறது, ஆதாரமா இருக்கிறது யாரு? இந்த பரமாத்மா இருக்கார். ஸ்கிரீன் மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இந்த தேகத்திலையும் இருக்கு. அவருக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவாத்மா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் புத்தி மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகி புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். இந்த விவகாரங்கள் எல்லாம் யாரு மேல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பரமாத்மாக்கு மேலதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவர் எப்ப இருக்காரு அப்படின்னா, நான் பிறந்தேன் நம்ம சொல்றோமே, நான் பிறக்கலப்பா. அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அனாதி காலத்துல இருந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி இங்க சொல்லுது அப்படின்னா, ஆசீத்து புறா, நான் முன்னாடி இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆசீத்து இருக்கேன், நான் முன்னாடி இருந்தே இருக்கேன்ப்பா, பூர்வமேவ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகம் கிருத்வா, விக்கிரக வாக்கியம் அது மாதிரி பண்ணி வித்பாதித்தக புருஷக, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புருஷன்ற சப்தம் சொல்லப்படுகிறது. அப்போ எப்பவுமே இருக்கிறவர் எவரோ, ஆதி காலத்திலிருந்து அவர் இருந்துகிட்டே தான் இருக்கார். எனக்கு வந்து கோடிக்கணக்கான சரீரங்கள் நான் எடுத்துட்டேன்,
கோடிக்கணக்கான சரீரங்கள் எடுக்கிறதும் அவருக்கு மேலதான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் எப்பவுமே இருக்கார், அதனால அவருக்கு பேரு புருஷன் அப்படின்னு பேர். எப்பவுமே இருக்கிறவர் அடிச்சா. இதுக்கப்புறம் பூர்வம் ஏவ அகம் இக அஸ்மி இது தத் புருஷஸ்ய புருஷத்துவம் இது ஸ்ருதேகே. புருஷனுக்கு பாத்தீங்கன்னா புருஷ தன்மை என்ன? புருஷனா ஆத்மா. ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா தன்மை என்ன? பிரம்மத்துக்கு தன்மை என்ன? அதோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வமேவ அகம் இக அஸ்மி. இந்த தேகத்துல நான் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கேன், சதா இருந்துகிட்டு இருக்கேன். தங்கம் சொல்லுது, நான் பாத்தீங்கன்னா கம்மலே, நான் உனக்கு முன்னாடியே நான் இருந்தேன். நீ கம்மல ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இங்க இருந்தேன். மூக்குத்தியே, நீ போன ஜென்மத்துல கம்மலா இருந்த, நான் அப்பவும் இருந்தேன். மூக்குத்தியே, நீ இதுக்கு முன்னாடி ஒட்டியானமா இருந்த, அப்பவும் நான் இருந்தேன். நெக்லஸே, நீ முன்னாடி இருந்த, இப்ப நீ ஒட்டியானமா இருக்க, உனக்கு முன்னாடியே நான் இருந்தேன். கரெக்டு தானே? தங்கம் அந்த நாமரூபம் வர்றதுக்கு முன்னாடியே இருந்துச்சா? அதே மாதிரி இந்த புருஷன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா இந்த ஜீவாத்மாவோட உற்பத்திக்கு முன்னாடியும் கூட அந்த பரமாத்மா பாத்தீங்கன்னா சதா முன்னாடியே இருந்துகிட்டு இருந்தார். அதனால்தான் இங்க சொல்லுது பூர்வம் ஏவ, உனக்கு இந்த சரீரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இக அகம் அஸ்மி, நான் இங்கு இருந்தேன், இருக்கின்றேன், முன்னாடி இருந்தே இருந்துகிட்டு இருக்கேன். இதுதான் பாத்தீங்கன்னா தத்து புருஷஸ்ய புருஷத்துவம். அதுதான் பாத்தீங்கன்னா புருஷனுடைய புருஷத்தன்மை. இக ஆசம். ஆமா, ஆசம் அஸ்மின்னு சொல்லிட்டு இருக்கணும். சரி சரி, ஆசம். இவ்வாறு நான் இருந்தேன். இக ஆசம், நான் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்தே நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றார். இதுதான் புருஷத்தன்மை. அப்ப ஆத்மான்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போறது இல்லை. அந்த பரமாத்மா வர்றதும் இல்லை, போறதும் இல்லை. அவருக்கு மேலதான் அனந்த கோட்டி ஜீவர்களும் போகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால புருஷக. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்றார் அத்தவா, அடுத்த விற்பத்திக்கு வர்றார். புருஷனா என்ன சாமி? அப்ப என்னன்னா நம்ம இல்லையா சாமி அப்படின்னா நம்மள சும்மாங்க, நம்மள ஒப்புக்கு விவகாரத்துக்காக பாத்தீங்கன்னா அதனாலதான் சொல்லுது வாச்சாரம்பனம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம். இதுல சொல்லும்போது சாந்தோக்கியத்துல சொல்லும்போது சொல்லுது சட்டி பானை அப்படிலாம் நம்ம சொல்றோமே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவகாரத்துக்காக. பானையில கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் சட்டியில பாத்தீங்கன்னா குக் பண்ணுங்க, கொஞ்சோண்டு சாம்பார் வைங்க சட்டியில அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா பூந்தொட்டியில பாத்தீங்கன்னா செடியை வைங்க, இந்த தட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாதத்தை வைங்க, கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விவகாரம் இருக்குல்ல. அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விவகாரம் இருக்கு. அதனாலதான் பேர் தனித்தனியா வச்சு சட்டி பானை கிளாஸ் பூந்தொட்டி அப்படின்னு தனித்தனியா பேர் வச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னா விவகாரத்துக்காக. வாஸ்தவத்துல எது சத்தியம் அப்படின்னா எல்லாம் மண்ணாங்கட்டி தான், வெறும் மண்ணு தான். மிருத்திகா இத்தியேவ சத்தியம். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். இந்த வாக்குனால எதெல்லாம் நம்ம சொல்றோமோ ஒவ்வொரு பேர் வச்சு அது எல்லாம் பாத்தீங்கன்னா விவகாரத்தை லாகவம் பண்றதுக்காக. பேர் எதுக்கு வைக்கிறோம்? விவகாரத்தை லாகவம் பண்றதுக்காக. ஆனா அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மை இல்லை. எது உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணுதான் உண்மை. அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்திருக்கு, ஒரு உருவம் கொடுத்திருக்கு. எனக்கு ஆச்சாரியார்னு ஒரு பேர் கொடுத்து உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து பாடம் சொல்லியிருக்கு. நான் பாத்தீங்கன்னா ஸ்ரோதா, ஸ்டூடெண்ட், சிஷ்யன் அப்படின்னு உட்கார்ந்து நீங்க பாடம் கேட்கறீங்க. நான் முமுக்ஷு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் சம்சாரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் விவகாரம் சும்மா. ஆனா நம்ம எல்லாம் வாஸ்தவத்துல என்னவா இருக்கும்? அந்த புருஷனாதான் பரமாத்மாவா தான் நம்ம இருக்கோம். அப்ப நமக்குள்ளார ஃபுல்லா இருக்கிறது அந்த பரமாத்மா மட்டும்தான். அத்தவா அல்லது புருஷன்றதுக்கு அர்த்தம் சொல்றாரு அடுத்து. பூரிஷு உத்கர்ஷசாலிஷு சத்வேஷு சீததி இது இன்னொரு லட்சணம் சொல்றார். யாரு பாத்தீங்கன்னா உத்கர்ஷசாலிஷு அப்படின்னா நல்ல உத்கர்ஷமான சத்துவகுணம் உடையவர்களால். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3 குணங்கள்ல பாத்தீங்கன்னா நித்திய சத்வஸ்தக. யாரு நித்தியம் சத்துவத்துல நிக்கிறாங்களோ அவங்கதான் குணாதீத்தனா ஆக முடியும். மோட்சத்தை அடைகிறதுக்கு முக்கியமா சத்துவ குணத்துல நிக்கணும். அப்போ இந்த உலகத்துல யாரு நம்ம சிறந்தவர்கள் சொல்றோம் அப்படின்னா புருஷு. புருஷுன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பூரிஷு. புருஷு பூரிஷு உத்கர்ஷசாலிஷு.
நல்ல உத்கர்ஷமான சத்துவ குணம் உடையவர்களிடத்துல சத்வேஷு, எல்லாத்துலயும் நல்ல பசுமாடு சத்துவகுணம், நல்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல பாம்பு சத்துவகுணம், நல்ல பாத்தீங்கன்னா முதல சத்துவகுணம், நல்ல பிராமணர்கள் சத்துவகுணம். இது மாதிரி இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சத்துவகுணமா வச்சிருக்கோமா. வாகனத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அனிமல்ஸ் எல்லாம் ரஜோகுணம், ஆனா ரஜோகுணத்துல சத்துவகுணம் அது. அதனாலதான் பசுமாடு வாகனம். சுவாமிக்கு பாத்தீங்கன்னா இது இருக்குல்ல, நம்ம எருது வாகனமா வச்சிருக்கோம் ரிஷபத்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலைய அம்பாளுக்கு வச்சிருக்கோம், மக்கரத்தை. பாம்பை பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம், மயில வச்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் சத்துவகுண பிரதானம் அனிமல்ஸ்லயே. மனிதர்கள்ல சத்துவகுண பிரதானமா பிராமணன் நம்ம சொல்றோம். பிராமண குணம் பாத்தீங்கன்னா சத்துவகுண பிரதான. இது மாதிரி உத்தமமான பிறவிகள்ல பாத்தீங்கன்னா பூரிஷு அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றாக பாத்தீங்கன்னா பூரிஷு அப்படின்னா புரிஷு பூரிஷு, நல்ல இந்த புறத்துல பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமான சத்துவகுணம் உடையவர்களிடத்துல பகவான் பூரணமாயிருப்பதால் அவர்களுக்கு பெயர் பாத்தீங்கன்னா புருஷன் அப்படின்னு பேர். அப்ப பகவான் எங்க இருக்கார்? சத்துவகுணம் இருக்கும்போது ஃபுல்லா வியாபிச்சிருக்கார். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா புருஷன். அல்லது வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது புருணி பலானி சனோதி ததாதி இதுவா. புருணி அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பூரணமான பலன்கள். புருணி பலானி அப்படின்றதுக்கு அர்த்தம் பூரணமான பலன்களை, கர்ம பல தாத்தாவா உள்ள இருந்துகிட்டு நம்ம என்ன பண்ற, நம்ம பண்ற கர்மங்களுக்கெல்லாம் புண்ணிய பாப்ப பலன்களை எல்லாத்தையும் பூரணமா சனோதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ததாதி, கொடுக்கின்றார். எல்லா கர்ம பலன்களையும் கொடுக்கறதுனால, பூரணமான பலன்களை கொடுக்கறதுனால அவருக்கு என்ன பேரு? புருஷன் அப்படின்னு பேரு. அல்லது வேற இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புரூணி புவனானி சம்ஹார சமயே சியதி அந்தம் கரோதி இதுவா. அடுத்த லட்சணம் சொல்றார். சம்ஹார காலத்துல பாத்தீங்கன்னா புருணின்றதுக்கு அர்த்தம் புவனானி, இந்த மொத்த 7 புவனங்களையும் சம்ஹார சமயத்துல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சியதி புருஷ்ய ஆயிடுது. மாத்தி போடுற பிரத்யங்களையும் தாத்துவ மாத்தி. சியதி அப்படின்றதுக்கு அர்த்தம் லயம் பண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். தன்னிடத்திலேயே பாத்தீங்கன்னா லயம் பண்ணிக்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா சம்ஹார காலத்துல எல்லாத்தையும் தன்னிடத்துல லயம் பண்றதுனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா சியதின்றதுக்கு அர்த்தம் அந்தம் கரோதி, எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறார். போப்பா போதும், கேன்சர் சொப்பனத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு எண்டு கார்டு போட்டுடுறார். அப்படி போடுறதுனாலையும் அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா புருஷன். எத்தனை மீனிங் சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் ஞானி புருஷர்கள் இடத்துல மீனிங் சொல்ற. பூரணத்துவாத்து பூரணாத்வா சதனாத்வா புருஷக. அடுத்த லட்சணம் பூரணாத் பூர்ணத்வாத். பூர்ணத்வாத்னு என்ன அர்த்தம்? பூரணமாக இருப்பதால். பூரணாத்வா பூரணம் செய்வதால். 2 மீனிங். பூரணமாக இருப்பதால் புருஷன், பூரணம் செய்வதால் புருஷன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, 0 0 0 0 நம்ம போடுறதெல்லாம் 0 0. ஏன்னா மாயை தானே. மாயையில நீங்க என்ன பண்ணினாலும் 0 0 0 0. அதுக்கு பக்கத்துல ஒரே ஒரு நம்பரை போட்டீங்கன்னா பூர்ணமாயிடும். அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எது நம்பர்? நான் இல்லாம உங்களுக்கு என்ன வேணா இந்த உலகத்துல இருக்கட்டும், கான்சியஸ்னஸ் வரலன்னா என்ன ஆச்சு? போச்சு. அப்போ பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் வந்துச்சு அப்படின்னா எல்லாம் ஓகே. இல்லைன்னா கான்சியஸ்னஸ் வரல அப்படின்னா எல்லாம் 0 0 0 தான், ஒன்றும் யூஸே இல்லாம போயிடும். அப்ப இது எல்லாத்தையும் பூரணம் பண்ணக்கூடியவர் யாருன்னா இந்த கான்சியஸா இருக்கிறவர், பூரணம் பண்றவர். அவர் எப்படி இருக்கார்? பூரணத்வாத். அவர் பூரணமா இருக்கிறதுனால புருஷன், பூரணம் பண்றதுனால புருஷன். நான் எப்ப பூர்ணமா இருக்கேன்? கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால பூர்ணமா இருக்கேன். கான்சியஸ்னஸ் போச்சு அப்படின்னா அபூர்ணம் ஆயிடுவேன், முடிஞ்சு போச்சு. நிறைய ஸ்மரணமே இல்லாம இருக்கார், புத்தியே இல்லாம இருக்கார், கொஞ்சம் கூட கான்சியஸ்னஸே இல்லையா அவருக்கு. நம்ம சொல்றோம், நிறைய பேர் ரோட்ல பாக்குறேன், தேமேன்னு இருக்கான், எருமாடு மாதிரியே நிக்கிறான், எல்லாம் ஒன்னும் புரிய மாட்டேங்குது என்னன்னு. அப்ப என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா கான்சியஸ்னஸ் பூர்ணமா இல்லை. ஏன்? ரஜோகுணம் தமோ குணத்தினால் மறைக்கப்பட்டிருக்கு. அதனால அவனை பாத்தீங்கன்னா பூர்ணம் பண்றது எது அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் தான் பூரணம் பண்றது. அதனால அதுக்கு பேரு புருஷன். அதுக்கப்புறம் சதனாத்வா புருஷக. சதனாத் அப்படின்னா இருத்தல் அப்படின்னு அர்த்தம்.
எப்பவும் இருக்கிறதுக்கு பேரு சதனம். நம்ம சொல்ற பேர்லாம் வைக்கிறோம்ல, வீட்டுக்கு பேர் சதனம்னு வைக்கிறோம், சதனம் வைக்கிறோம்ல நிறைய பேர். அந்த சதனம் வைக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற இடத்துக்கு பேர் சதனம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா எல்லாத்தையும் இருக்க வைக்கிறவரா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இருப்பதால் அவருக்கு பேர் புருஷன். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் வந்து கொட்டேஷன் கொடுக்கிறார் மகாபாரத்ல இருந்து. பூரணாத் சதனாத் சைவ ததோ அசௌ புருஷோத்தமஹா. பூரணமா இருக்கிறதுனாலையும் இருப்பா இருக்கிறதுனாலையும் ததோ அந்த காரணத்தினால அசௌ புருஷோத்தமக, அந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா புருஷோத்தமன் என்று சொல்லப்படுகின்றான். இது பஞ்சம வேதே. பஞ்சம வேதம்னா மகாபாரதத்துக்கு பேர் பஞ்சம வேதம் அப்படின்னு பேர், 5வது வேதம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உத்தியோக பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப எத்தனை மீனிங் பாருங்க புருஷன். ஆனா நம்ம பொதுவா சங்கரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உபனிஷதங்கள்ல எழுதும் போது நம்ம ஏற்கனவே கீதா பாஷ்யத்துல வந்துருச்சு, 2 மீனிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் சொல்லுவார் எல்லா இடத்துலையும். என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பிரதான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் மீனிங் பாருங்க, புறம் ஷரீரம் தஸ்மின் ஷேத்தே இது புருஷா. புரி ஷயனாத் புருஷகன் லட்சணம் சொல்லுவார். புரி ஷயனாத் புருஷக ஒரு லட்சணம், பூரணாத் புருஷக 2வது லட்சணம். இந்த 2 லட்சணத்தை வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து அதிகம் பயன்பாட்டுல இல்லை. மற்றது எல்லாம் இவ்வளவு நிறைய சொல்லியிருக்கு, ஆனா இது அதிகம் வந்து பாத்தீங்கன்னா யூசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லை. ஆனா பிரதானம் எது அப்படின்னா, இந்த அஜ்ஞானியோட திருஷ்டியில அறியப்படாமல் இந்த பரமாத்மா உள்ள சயன கோலத்துல தூங்கிட்டு இருக்கார். அறியப்படாம நான் கான்சியஸ்னஸ் பக்கம் போக மாட்டேங்குது, நான் இந்த சுவாசம் பக்கம் பார்க்க மாட்டேன்றோம், எல்லாம் வெளியிலேயே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அது அவர் தூங்கிட்டு இருக்கார் அஜ்ஞானிகள்கிட்ட. அதே ஞானி புருஷர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஞானி சொல்லுவான், அவர் மட்டும்தான் இருக்கார், நான் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார், பூரணமா அவர் தான் இருக்கார், இந்த மொத்த ஜெகத்தா சர்வம் பிரம்மமயம் ஜெகத். அப்ப அப்படி பார்க்கிறவங்களுக்கு என்னது, புருஷன் வந்து பாத்தீங்கன்னா பூரணாத் புருஷகன் பேர். இந்த 2 லட்சணம் இந்த புருஷன்ற சப்தத்துக்கு ஆத்மாக்கு பேர், பரமாத்மாக்கு பேர். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வருது, சாட்சி. 15வது பேரு சாட்சி. சாட்சினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியா எல்லாத்தையும் ச அக்ஷாத் பஷ்யதி, நேரடியா கண்களால் பார்க்கிறவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாட்சி அப்படின்னு பேர். நான் வந்து பாத்தீங்கன்னா யார்ப்பா சாட்சி யாரு, இதெல்லாம் கோர்ட்லாம் கேட்பாங்கல்ல, யார் பார்த்தா, நான் தான் அங்க பார்த்தேன், நான் தான் பார்த்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தனை அடிச்சவன் அடி வாங்கினவன், இந்த 2 பேருக்கு அந்நியமா ஒருத்தன் இருக்கணும், அவன் தான் சாட்சி. அப்ப யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் இருக்கான், இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து, இந்த ஜீவன் இந்த ஜெகத்து இந்த 2த்தையும் எவன் பார்க்கிறானோ அவனுக்கு பெயர் சாட்சின்னு பேர். சாட்சினா 2 இருக்கணும் பார்க்கிறதுக்கு, இந்த 2த்துக்கு வேறா இருக்கிறவன். சொல்லப்படுறேன் நான் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீதால இந்த கிளாஸோட கண்டினியூட்டி அங்கதான் வரப்போகுது. 15வது சாப்டர்ல ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்கு, நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதை சாட்சின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரையும் ஜீவனையும் ஜெகத்தையும் எவன் நேரடியாக பார்க்கிறானோ, எத்தனை ஜீவர்கள், கோடிக்கணக்கான ஜீவராசி எல்லாத்தையும் நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்த ஜெகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்க்கிறவனுக்கு பேரு சாட்சி அப்படின்னு பேரு. நம்ம எல்லாம் சாட்சியா இருக்குமா அப்படின்னா இல்லை, நம்ம எல்லாம் கர்த்தா போக்தாவா இருந்துகிட்டு இருக்கோம். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட சேர்ந்து நம்ம என்ன இருக்கோம், இருந்துட்டு இருக்கோம். இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, சிதாபாசன்னு பேரு. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரிஜினல் பரமாத்மாவோட ரிஃப்ளெக்ஷனா இருந்துகிட்டு எதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்திரிய மனசு புத்தி தேகம் எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது, ஒவ்வொன்றையும் தான் பிடிச்சுக்கிட்டு நிக்குது அபிமானத்தோட. சாட்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிமானம் இல்லாமல் பார்க்கிறது எதுவோ அது சாட்சி. இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இல்லாம ஒரு ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த தேகத்துக்கும் இந்த மனசுக்கு புத்திக்கு இந்திரியத்தையும் கூட வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவையும் அது பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி பார்க்கிற அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸுக்கு பேர் தான் சாட்சி அப்படின்னு பேர். எப்படி பார்க்குது, நேரடியா பார்க்குது. அதோட சுரூபம் என்ன, அதோட சுரூபமே பார்க்கிறது தான், வேற எதுவும் இல்லை. திரஷ்டா திருஷி ரூபா, வெறும் சைத்தன்ய ரூபமா இருந்துகிட்டு பார்ப்பவனா அறிபவனா இருந்துகிட்டு அறியறது தான் சாட்சின்னு சொல்லப்படுது. சாட்சினா என்ன அர்த்தம், நிர்விகார திரஷ்டான்னு பேர்.
சாட்சிக்கு வந்து பல அர்த்தம் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றோம், சாட்சி சாட்சி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிர்விகார திரஷ்டாக்கு பேர் சாட்சின்னு பேர். விகாரம் ஆனீங்க அப்படின்னா அவன் ஜீவாத்மா. அதே நேரத்துல எந்த விஷயம் நடந்தாலும், மரணமே இந்த சரீரத்துக்கு நடக்கும், மரணம் நடந்தாலும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான், அவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்சி. இந்த தேகத்துலதான் இருக்கான். யாரு? ஈஸ்வரன், பரமாத்மா. அடிச்சா இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர் சொல்ற, சாட்சாத் அவ்யவதானேன, ச அக்ஷாத்துன்னு அர்த்தம். சக அக்ஷ இனி பிரத்யம் சேர்த்து சாட்சி அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சாட்சாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? நேரடியா, டைரக்டா. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அவ்யவதானேன, வியவதானம் அப்படின்னா நடுவுல இருக்கிற பேரிகேட்டர் மாதிரி, தடைகள்னு அர்த்தம். அவ்யவதானேன அப்படின்னா நேரடியாக எந்தவித தடைகளும் இல்லாமல், சொரூப போதேன ஈக்ஷதே, தன்னுடைய சொரூப ஞானத்தினாலேயே பார்க்கிறவன் அவன் ஞான சொரூபி. அந்த பரமாத்மா என்னது? வெறும் சித் சொரூபம், சைத்தன்ய சொரூபம், அறிவு சொரூபம். அவருக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையே இல்லை. அவர் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. இப்ப நீங்களும் நானும் அறியணும்னா எது வேணும்? நமக்கு கண்ணு வேணும், காது வேணும், மூக்கு வேணும், இந்த உலகத்தை பார்க்கறதுக்கெல்லாம், அறியறதுக்கெல்லாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவோட சொரூபமே வெறும் சாட்சியா இருக்கிறது, பிரகாசமா இருக்கிறது. இந்த உலகத்தை ஃபுல்லா அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்க்கிறார்? சொரூப போதேன, தன்னுடைய சொரூப ஞானத்தினால பார்க்கின்றார். ஈக்ஷதே, ஈக்ஷதேன்னு அர்த்தம் பஷ்யதி, பார்க்கின்றார். எதை? சர்வமிதி, எல்லாத்தையும் பார்க்கிறார். அப்ப எல்லாத்தையும் பார்க்கும் போது, அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த புத்தியில இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அந்த புத்தியில புரிஞ்சுக்கிட்டது வந்து புத்திக்கு உட்பட்டதா இருக்கிறது. ஏன்னா புத்தி வந்து தூங்கிச்சுன்னா இது தூங்கிடுவான். ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, இந்த புத்தியில புரிஞ்சுக்கிற வேதாந்தம் ரொம்ப டேஞ்சர். என்ன அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ தூங்கணும்னு என்ன ஆயிடும்? போச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மரணமே இருக்காது. சொப்பனத்திலையும் இல்லை, நீங்க இதுலயும் இல்லை. அதனால்தான் சொல்றோம், நம்ம துரியத்தை அடையணும். துரியம் திரிஷு சந்ததம். இந்த தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ நேத்து என்ன அருமையா வந்து கீரை சாம்பார் வச்சேன், ஆஹா என்ன அருமையா இருந்துச்சு. நேற்று சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ திவ்ய சொப்பனம் பார்த்தேன், சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வந்தார், சுவாமியே வந்து தரிசனம் கொடுத்தார் சொப்பனத்துல, ஆஹா என்ன அருமையா இருந்துச்சு. நேற்று என்ன தூக்கம்ன்றீங்க, நல்ல கிளைமேட், ஆனந்தமா தூங்குனேன். அப்ப மூணுத்துலயும் யாரு இருக்கா? நான் இருக்கேன். கத்திரிக்காய் சாம்பார், கீரை போட்டு சாம்பார் சாப்பிட்டேன், நேற்று வந்து சொப்பனம் பார்த்தேன், நேற்று நல்லா தூங்குனேன். இந்த மூணும் ஒவ்வொரு காலத்துல இருக்கிறது இன்னொரு காலத்துல இல்லாம போச்சு. நேற்று ஜாகிரதத்துல இருந்தது, நேற்று சொப்பனத்துல இல்லை, நேற்று சொப்பனத்துல இருந்தது, நேற்று டீப் ஸ்லீப்ல இல்லை. ஆனா இந்த மூணுத்துலையும் தொடர்ந்து ஒருத்தன் இருந்த யாரு? அந்த நான், சுத்த நான். அப்ப இந்த மூணுத்துக்கு வேறாக நான் இருக்கேன். அப்ப புத்தியில புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, புத்தியும் கூட எங்க இருக்கு? ஜாகிரத சொப்பனத்துல மட்டும்தான் சாமி புத்தி இருக்கு. ஜாகிரதத்துல இருக்கிற புத்தி வேற, சொப்பனத்துல இருக்கிற புத்தி வேற. அப்புறம் டீப் ஸ்லீப்ல புத்தியே இல்லாம போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்தியில புரிஞ்சுக்கிட்ட வேதாந்தம் என்னாச்சு? டீப் ஸ்லீப்ல போனா இல்லாம போச்சு. ஆனா நான் இருக்கா? ஆமா நான் இருக்குல்ல. தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகும்போது நம்ம அனுபூத்தியில சொல்லாம ரீகால் பண்ணி சொல்றோம், நான் சுகமா தூங்குனேன், ஒன்னும் தெரியல அப்படின்னு. அப்ப நான் தூக்கத்திலையும் இருந்திருக்கேன் நான். ஆனா நான் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து புத்தி வேக்கப் ஆகும்போது தான் வேக்கப் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு மீடியம் வேணும், புத்தி வேணும். அப்ப ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் சொல்லுது, ஆமா நான் நேற்று நல்லா தூங்குனேன்ல அப்படின்னு. நல்லா தூங்குறதுன்னா இது லயம் ஆயிடுச்சு போய். அப்போ புரிஞ்சா போதும்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி அளவுல தான் இருக்கும் இல்லையா. வாஸ்தவத்துல அனுபூதின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுத்த நான்ல போய் நிக்கிறது. அந்த சுத்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சி அப்படின்னு பேர், சாட்சின்னு பேர். அதான் இங்க சொல்றாரு, அந்த சாட்சி வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா தேகத்திலையும் இருந்துகிட்டு, தேகத்துக்கு உள்ளேயும் தேகத்துக்கு வெளியிலையும் இருந்துகிட்டு, எல்லாத்தையும் நேரடியா எந்த தடையும் இல்லாமல் பார்க்கக்கூடியவர் எவரோ அவருக்கு பேர் தான் சாட்சின்னு பேர். சாட்சி சாட்சாத் திரஷ்டரி சஞ்ஞாயாம். ஒரு சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, பாணினிய சூத்திரம், வியாக்கரண சாஸ்திரத்துல இருக்கிற சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்துப்படி வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் திரஷ்டரி சஞ்ஞாயாம் அப்படின்ற சூத்திரப்படி பாணினி
வச்சனாத் நீ பிரத்யய, வச்சனாத் இனி பிரத்யயா, இனி அப்படின்னு தண்டத்தை வச்சிருக்கிறவனுக்கு பேரு தண்டி, அங்கேயும் ஒரு இனி பிரத்யம் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சாட்சி இருக்குல்ல, சாக்ஷாத், அதை வந்து விற்பத்தி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சக, சாட்சாத்தை வந்து சாக்கு வந்து சகன்னு அர்த்தம், கூட வந்து பாத்தீங்கன்னா அக்ஷ, சக அக்ஷ சேர்த்து பக்கத்துல இனின்னு ஒரு பிரத்யம் போட்டு ஈய எடுத்துட்டு, ஈய மட்டும் வச்சுக்கிட்டு நீய எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சி அப்படின்றது வந்துடும், ரூபம் வந்துடும். அப்ப திரஷ்டாதான் வந்து பாத்தீங்கன்னா சாட்சி என்று சொல்லப்படுகின்றார். நேரடியாக பார்க்கின்ற பார்ப்பவனுக்கு பேரு சாட்சி அப்படின்னு பேரு. நேரடியா பார்க்கிறவன் யாரு, இந்த மொத்த ஜெகத்தையும் ஜீவர்களையும் பார்க்கிறவன் தான் சாட்சி. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஈஸ்வர சாட்சி, ஜீவசாட்சி ரெண்டு சொல்லுவோம். ஜீவசாட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சாட்சியா இருக்கேன்னு சொல்றது ஜாகிரதத்துல முடிஞ்சு போயிடும், அப்புறம் சொப்பனத்துல முடிஞ்சு போயிடும், அப்புறம் டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அப்படியே இருந்தாலும் கூட நான் நல்லா தூங்குனேன்னு யார் சொல்றா, இந்த சரீரத்துல இருக்கிறவன் தான் சொல்றான், நேற்று ராத்திரி நல்லா தூங்குனஞ்சி அப்படின்னு. அப்போ அந்த ஜீவசாட்சியும் கூட வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை. ஈஸ்வர சாட்சி என்ன தெரியுங்களா, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசியும் இருக்கான். அந்த ஈஸ்வர சாட்சிக்கு இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷம். அப்ப ஜீவசாட்சி இங்க சாட்சின்னு எடுக்கல, ஈஸ்வர சாட்சியத்தான் நம்ம சாட்சின்னு எடுத்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற 16வது நாமம் க்ஷேத்திரஜ்ஞன்னு பேர். க்ஷேத்திரஜ்ஞனா என்னது, இன்னைக்கு காலையில பார்த்துட்டு இருக்கோம்ல, அதேதான் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னது, இந்த சாட்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாட்சின்றது வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வேதாசதர உபனிஷத்துல 6வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகம். நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நேற்றும் பண்ணேன், இன்னைக்கும் பண்ணுவேன், உங்களுக்கு பதிகிற வரைக்கும் பண்ணுவேன். இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் போடுவார், நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு முடிஞ்சா நல்லா பெருசாக எழுதி உங்கள் ரூம்லலாம் மாட்டி வச்சுக்கணும், மனசில் பதியணும், நல்லா பதியணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகோ தேவக சர்வபூதேஷு கூட்டஹா, ஒரே ஒரு ஆள் தாங்க சாட்சி. வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற ஆள்லாம் இல்லை, எல்லா தேகத்திலையும் ஒரே தேவன் என்னவா இருக்கான், கூட்டம். கூட்டம்னா என்ன அர்த்தம், ரகசியமா இருக்கான். எப்படி இருக்கான், சர்வ வியாபி, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான், உள்ள வெளியில பஞ்சபூத்தங்களையும் இந்த மொத்த ஜெகத்தையும் பிரபஞ்சத்தையும் தேகத்தையும் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான். சர்வபூதாந்தராத்மா, எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கிறவன் இந்த தேகத்துக்கு உள்ளாரையும் அந்தராத்மாவா இருக்கான். நான் கர்மாத்தியக்ஷக, நம்ம பண்ற எல்லா கர்மத்தையும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அத்தியக்ஷனா இருக்கான். அது மட்டும் இல்ல, சர்வபூதாதி வாசக, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஸ்தாவரம் ஜங்கமம் அசைகின்ற அசையாத உண்டான எல்லாத்துக்குள்ளாரையும் அவன்தான் வாசம் பண்றான். வாசுதேவன் அவனுக்கு பேரே, வாசம் பண்றதுனால வாசுதேவன் அப்படின்னு பேரு. அவன் எப்படி இருக்கான், சாட்சி வந்துருச்சு பாருங்க, சாட்சி, அவன் தான் சாட்சி. அவன் சாட்சியா இருக்கான என்ன அர்த்தம், ஒரு மந்திரம் இருக்கு, இந்த பரமாத்மா எப்படி உள்ள இருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது பிருகதாரண்யம் சொல்லுது, லேலா தியாயதீவ லேலாயதீவ உபௌ லோகௌ சஞ்சரனு. பிருகதாரண்யத்தும் ரொம்ப அருமையான மந்திரம். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாகிரதத்துக்கும் சொப்பனத்துக்கும் டீப் ஸ்லீப்புக்கும், ஜாகிரத சொப்பனம் வந்து திருஷ்யம், அது அப்புறம் எந்த ஒரு காரியங்களும் இல்லாதது டீப் ஸ்லீப். இந்த ரெண்டு லோக்கத்துக்கும் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மகரமக்ஷி மாதிரி ரெண்டு கரைக்கும் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்கானா. அவன் எப்படி இருக்கான் இந்த தேகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசோட சேர்ந்தா தியானம் பண்ற மாதிரி இருக்கானா. இதே வந்து பாத்தீங்கன்னா கண்களோட சேரும் போது பாக்குற மாதிரி இருக்கான், கை காலோட சேரும் போது ஆக்ஷன் பண்ற மாதிரி இருக்கான். லேலாய தீவ தியாய தீவ. நம்ம சொல்றோம், நான் வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்துல போய் உட்கார்ந்து தியானம் பண்றேன். யாரு தியானம் பண்றா, நான் தியானம் பண்றேனா, மனசு தியானம் பண்ணுதா? இந்த நான்றது மனசோட சேர்ந்து தியானம் பண்ற மாதிரி தெரியுது. நான் வேலையா இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரொம்ப பிஸியா இருக்கேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யார் பண்றா, நான் பண்றேன். நான் பண்ணல, சரீரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த நான் அதோட சேர்ந்து இருக்கும் போது சேஷ்டை பண்ற மாதிரி இருக்கு, கர்மங்கள் பண்ற மாதிரி. இந்த மனசோட இருந்துகிட்டு அதை தியானம் பண்ணும் போது அந்த நானே தியானம் பண்ற மாதிரி இருக்கு. இது என்னது வாஸ்தவத்துல, வெறுமனே பார்ப்பவன். இது சைத்தன்ய ஸ்வரூபம்.
சாட்சி இந்த தேகம், இந்திரிய, மனசு, புத்தி எதெல்லாம் என்னெல்லாம் பண்ணுதோ அதை எல்லாத்தையும் இது பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லா லோகங்களுக்கும் நடுவுல அது பாத்தீங்கன்னா 2 கரைகள் இருக்கு. ஜாகிரதம், சொப்பனம், இதுக்கும் அதுக்கும் போயிட்டு வந்துட்டே இருக்கு. நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா சுஷுப்தி. இந்த மகரமக்ஷி மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முதல மாதிரி குரோக்கடைல் மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆத்மா 3த்துக்குள்ளாரையும் 2 கரைகளையும் நடுவுல இருக்கிற டீப்பையும் நல்லா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி ஆத்மா அப்ப இந்த 3த்தோடையும் சம்பந்தம் இல்லாம, 3 தேகத்துக்கும் சம்பந்தம் இல்லாம, ஜாகிர, சொப்பன, சுசுப்தி 3 அவஸ்தைக்கும் சம்பந்தம் இல்லாம ஒண்ணு இருக்கே, அதுக்கு பேர் தான் சாட்சி. அது எப்படிப்பட்டது? சேதா, சைத்தன்ய ரூபம். திரஷ்டா திருஷி மாத்திரகன்னு யோக சூத்திரத்துல படிச்சோம்ல. திரஷ்டா எப்படிப்பட்டவன்? வெறும் சைத்தன்ய மாத்திரம். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது? கேவலோ, அவன் ஒருத்தன் தான். அது மட்டும் இல்ல, அவன் எப்படிப்பட்டவன்? நிர்குணஸ்ச. அப்ப சாட்சி பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவன்? சைத்தன்யமானவன். ஒரே ஒரு ஆள் தான், அவன் தான் நிர்குணமா இருக்கான். எல்லா சரீரத்திலையும் அந்தர்யாமியா சர்வ பூத்தாந்தராத்மாவா இருக்கான், ரகசியமா இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. இதான் இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா சாட்சியை பத்தி சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் 16வது நாமம் க்ஷேத்ரஜன் அப்படின்ற பேருக்கு வருது. க்ஷேத்ரஜன் என்ன சுவாமி? க்ஷேத்திரம், ஷரீரம். 13வது அத்தியாயம் 1வது ஸ்லோகம் பகவத்கீதையில 13:1 பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு லட்சணம் சொல்லுது. இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. ஏ அர்ஜுனா, இந்த சரீரத்துக்கு என்ன பேருனா? க்ஷேத்திரம் என்று பெயர். இந்த சரீரத்துக்கு பேரு க்ஷேத்திரம். இந்த திருவண்ணாமலை க்ஷேத்திரம், காசி க்ஷேத்திரம், காஞ்சி க்ஷேத்திரம். அது மாதிரி இந்த தேகமும் ஒரு க்ஷேத்திரம், ஒரு ஸ்தானம், ஒரு புறம். இந்த சரீரத்துல இருந்துகிட்டு எவன் பார்க்கிறானோ, எது? இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத்து யோ வேதி. எவன் இந்த சரீரத்தை பார்க்கிறானோ, சரீரத்தையும் இந்திரியங்களையும் மனசையும் புத்தியையும் இந்த பிராணனையும் சர்வத்தையும் எவன் இந்த தேகத்துல இருந்துகிட்டு தேகத்தை எவன் பார்க்கிறானோ, ஏதத்து யோ வேதி தம் பிராகுஹு, அவனைதான் பெரியவங்க சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது க்ஷேத்ரஜ்ஞஹ இதி தத்விதஹ. க்ஷேத்ரஜன் என்று அவன் சொல்லப்படுகின்றான். அப்ப யாரு? இந்த பார்க்கப்படுகின்ற எல்லாம், இந்திரிய, மனசு, புத்தி, சித்தம் எல்லாம் பார்க்கப்படுகின்ற திருஷ்யம். இந்த சரீரத்தில் இருந்துகிட்டு எவன் ஒருத்தன் பார்க்கிறானோ அவனுக்கு பேர் க்ஷேத்ரஜன் அப்படின்னு பேர். சொல்லிடுச்சு, ரொம்ப கிளியரா சொல்லிடுச்சு. சரி, அந்த க்ஷேத்ரஜன் யாரு சுவாமி? நான் தானே. பெரிய இடியே கொடுத்துட்டாருங்க. அடுத்த ஸ்லோகத்துல 13:2 சொல்றாரு, இந்த க்ஷேத்திரத்துல இருந்து யாரு அறியறா? உங்க தலைவேதனை யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். எனக்கு தானே தலை வலிக்குதுன்னு தெரியும். பசியா இருக்கீங்களா? பசி இல்லையா? நல்லா சாப்பிட்டுருக்கேன் சாமி, பசியெல்லாம் தீர்ந்து போச்சு சாமி. யார் சொல்றா? நான் தான் சொல்றேன் சாமி. எனக்கு தலையில வலிக்குது, காலில் வலிக்குது, வயிறு பசி பூரணமா ஆயிருக்கு, நல்லா நான் மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், இல்லை டிப்ரெஷா இருக்கேன், எனக்கு கண்ணு சரியா தெரியல, காது சரியா கேட்குது, என் உடம்பு சக்தி இல்லாம இருக்கு, சக்தியோட இருக்கு. இதெல்லாம் யார் சொல்றா? என் புத்தி நல்லா இருக்கு, என் பிராணன் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கொஞ்சம் தயிர் சாப்பிட்டதுனால கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, நல்லா சுவாசம் பண்ண முடியல. யாருங்க சொல்றா? அறியறா? யாருங்க? தேகத்துல இருந்து வெளியில இருந்து ஒருத்தன் அறிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த தேகத்துல இருந்துகிட்டு எவன் அறிகிறான்? நான். இந்த நானுக்கு பேர் தான் க்ஷேத்ரஜன்னு பேரு. யார் அறியறாய்? நான் தானே அறியறேன். என் கண்ணுல தூசி பட்டுருச்சு, ஐயோ என்ன நைட்டெல்லாம் ஒரே தொந்தரவு. யார் அறியறா? நான் தான். அப்ப நான் அப்படின்றவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா க்ஷேத்ரஜன்னு பேரு. அறியறதா இருக்கிற இந்த தேக, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், பிராணன் எல்லாம் க்ஷேத்திரம்னு பேர். க்ஷேத்திரம், க்ஷேத்திரத்தை இருந்துகிட்டு அறிபவன் க்ஷேத்ரஜன். சரி சாமி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சாமி. அப்ப என் பேர் பல இருக்கு, சாஸ்திரம் சொல்லுது என் பேர் க்ஷேத்ரஜன். அடுத்த ஸ்லோகத்தை தான் பெரிய இது வைக்கிறார். க்ஷேத்ரஜம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. அடுத்த ஸ்லோகம் 13:2 சொல்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொல்றார், என்னை க்ஷேத்ரஜனாக நீ அறிந்து கொள் எல்லா க்ஷேத்திரங்களிலும் அப்படின்ற.
இந்த தேகம், இந்த உலகத்துல எறும்பு சரீரத்திலிருந்து பிரம்மா சரீரம் வரைக்கும், புல்லுல இருந்து பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தேகத்திலையும் இருந்துகிட்டு எவன் அறிபவனா இருக்கானோ அந்த அறிபவன் நான் என்று அறிந்து கொள்வாயாக. ஐயோ, நான் தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் தானே இந்த தேகத்துல இருந்துகிட்டு என்ன அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் தானே ஜீவாத்மா, நான் பரமஹம்சானந்தா, நான். அட புண்ணாக்கே, உனக்கு தெரியல, விஷயம் தெரியல புண்ணாக்கே, அறிவே இல்லை உனக்கு. அந்த அறிபவனே நான் தான். அப்ப நான்றதுக்கு எக்ஸிஸ்டன்ஸே இல்லையா, நான் இல்லையா? புண்ணாக்கு, நீ கம்மல் மூக்குத்தி மாதிரி வெறும் பேர் மட்டும்தான் சாமி. பரமஹம்சானந்தான்றது வெறும் பேர் தான் சாமி. அடப்பா, இது வரைக்கும் கொஞ்சமாவது நான் இருந்தேன், எனக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கும்னு. இந்த தேகத்தை பஞ்சபூதம்னு சொல்லிட்டீங்க, அப்ப நான் இல்லை. இந்த மனசு புத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க, சரி. அப்ப நான்ற கான்சியஸ்னஸ் ஆவது எனக்காக விட்டு வைப்பீங்கன்னு பார்த்தா அந்த கான்சியஸ்னஸும் பார்ப்பவனும் நான் இல்லை. பார்ப்பவன் யாரு? நான் பார்ப்பவன் என்று அறிந்து கொள் எல்லா தேகத்திலையும். அப்ப இந்த தேகத்துல யாரு இருக்கா? அறிபவனாக பரமாத்மா இருக்கார். அப்ப நான்றதும் பரமாத்மான்றதும் வேற வேற இல்லை. அப்ப பார்ப்பவன் யாரோ அந்த நான், அவன்தான் பரமாத்மா, க்ஷேத்திரஜன் அப்படின்னு கீதால 13:2 ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார், என்னை க்ஷேத்திரஜனாக அறிந்து கொள் என்று. இதுதான் இங்க ஆச்சரியர் சொல்றார். க்ஷேத்திரம்னா என்னது? ஷரீரம். ஜானாதி இதி, அந்த க்ஷேத்திரத்தை அறிபவன் எவனோ அவனுக்கு பேர் க்ஷேத்திரஜ்ஞகான்னு பேர். அந்த க்ஷேத்திரஜனுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியர் வித்பத்தியை சொல்றார். ஆத்தோ அனுபசர்கே கஹ அப்படின்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துப்படி பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரம் கூட பார்த்தீங்கன்னா ஜானாதி இது ஞா போட்டுருவோம். க்ஷேத்திர ஞா போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கா பிரத்யயம் போட்டீங்க அப்படின்னா, கான்னு ஒரு பிரத்யயம், அந்த கான்ற பிரத்யயம் போட்டீங்க அப்படின்னா க்ஷேத்திரஜன் அப்படின்ற ஒரு சப்தம் உண்டாயிடும். அதுக்குள்ளார போனோம்னா போயிட்டே இருக்கணும். அதனால தான் கிராமர் பாயிண்ட் அதிகம் போறதில்லை. ஒரு சின்ன சப்தம் சொன்னா என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு விகல்ப சூத்திரங்கள் அவ்வளோ இருக்கு. ஒரு சப்தத்தை டிரைவ் பண்ணுறதுக்கு 5 சூத்திரம் 6 சூத்திரம்லாம் சில சமயம் வந்துடும். சாதாரண நான் இதில் எழுதியிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட புக்கில் ஈஷாவில் எழுதியிருப்பேன். வித்யா பிரசாத்துக்கு தெரியும்ல, ஈஷாவாசி புக்கில் ஆனந்தகிரி டீக்கா இருக்குது. ஒரே ஒரு சப்தங்க, நான் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்தம், ஈஷா, ஈஸ்வரன், ஈஷா வாசியம் இதம் சர்வம் அப்படின்னு ஈஷான்னு ஒரு சப்தத்துக்கு டிரைவ் பண்ண ஆரம்பிச்சா 7 சூத்திரம் 8 சூத்திரம் ஆகுது சொல்லி. இப்ப நான் எதையாவது இந்த ஆத்தோ அனுபசர்கே கஹா அப்படின்னு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சேன்னா கிராமர் கிளாஸ் ஆகிடும். 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் கிராமர் கிளாஸாக போகும். அதனால பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கனெக்டும் ஆகாது. அதனால விட்டுருங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷேத்திரம் அது கூட ஞா, க்ஷேத்திரஜ்ஞா. இதுல பார்த்தீங்கன்னா கான்ற பிரத்தியம் சேர்த்து க்ஷேத்திரஜ்ஞா அப்படின்னு ஒரு சப்தமானது சொல்லப்படுது. க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி அப்படின்னு கீதால பார்த்தீங்கன்னா 13:2 பகவானோட வச்சனம் இருக்கு. இது பகவத்து வச்சனாத், பகவானோட வச்சனத்திலிருந்து க்ஷேத்திரத்திலிருந்து அறிபவன் க்ஷேத்திரஜன், அது நானாதான் இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார். இதுக்கப்புறம் அடுத்த இது மகாபாரதத்துல இருந்து திரும்ப ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, க்ஷேத்திராணி ஹி சரீராணி. க்ஷேத்திரங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? க்ஷேத்திரங்கள் அப்படின்னா சரீரங்கள். இங்க நான் தமிழ்ல எழுதும் போது சரீரமே க்ஷேத்திரமாகும்னு போட்டிருக்கேன் சிங்குலர்ல. ஆக்சுவலா என்னன்னா பகுவச்சனத்துல இருக்கிறது. க்ஷேத்திராணி அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ஷேத்திரங்கள். க்ஷேத்திரங்கள்னா என்ன அர்த்தம்? ஷரீராணி, சரீரங்கள். இந்த எல்லா சரீரங்கள் இருக்குல்ல, நம்ம எல்லாம் கோடிக்கணக்கான சரீரங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பீஜம் ச அபி சுபாசுபம், பீஜம் சாப்பி சுபாசுபம். நான் இன்னைக்கு காலைல கூட சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜென்மத்துக்கு காரணம் என்னது? கர்மா. இந்த ஜகத்துக்கு காரணம் எது? இந்த ஜீவனுக்கு காரணம் எது? ஏன் இதெல்லாம் உண்டாச்சு? கர்மா, ஜீவர்களுடைய கர்மா. கர்ம பலன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜகத்தும் நம்மளுடைய பர்த்தம், இந்த தேகமும் ஜென்மம் கர்ம பலம். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியர் சொல்றாரு, இந்த சரீரங்கள்லாம் உண்டாச்சே சுவாமி, இந்த சரீரங்கள்லாம் உண்டானதுக்கு எது காரணம்? சுபாசுபம் சொல்லிட்டார். இதுக்கெல்லாம் பீஜம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எடுத்திருக்க சரீரத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த க்ஷேத்திரம். எனக்கு ஏன் சுவாமி குள்ளமா பிறந்தேன், எனக்கு ஏன் சுவாமி லீனான பாடி, எனக்கு ஏன் சுவாமி வெயிட் லாஸ், எனக்கு ஏன் சுவாமி கண்ணு இப்படி இருக்கு, என் முகம் ஏன் இப்படி இருக்கு, என் கலர் ஏன் இப்படி இருக்கு, இது மாதிரிலாம் கேட்குறோம்ல.
இது எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபா சுபம் பீஜம். பீஜம் இது விதை, நம்ம பண்ண புண்ணிய பாபம். தானி வேத்தி, இது ரொம்ப முக்கியமானது. இதை எல்லாத்தையும் எவன் அறிகின்றானோ, தானி வேத்தி. எத்தனை ஜீவர்களுங்க உலகத்துல, எத்தனை ஜீவராசிகள் இருக்காங்க. ஒரு எறும்புக்கு ஒரு கால் உடைஞ்சு போச்சு, நமக்கு தெரியுமா? எறும்புக்கு கால் உடைஞ்சு போச்சா? குரங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டிகேப்டா இருக்கு, நாய் வந்து ஒத்த காலோட இருக்கு, மனுஷர்கள் நிறைய பார்க்கலாம் திருவண்ணாமலையில. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம். ஐயோ துக்கமா இருக்கு பாக்குறதுக்கு. நமக்கு ஏதாவது தெரியுமா ஏன் என்ன கர்மான்னு? நமக்கு ஏதாவது தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் உட்காந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பார்த்தா தெரியும். எங்கேயோ வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பகவான் வந்து கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் எல்லாம் பாக்கியம் பண்ணி வச்சிருக்காரு. என்ன கர்மா பண்ணனே புரியலையே. நான் உட்காந்து யோசிப்பேன், யோசிச்சு பார்க்குறேன். என்ன புண்ணியம் பண்ணியிருப்போம் நம்ம முந்திர ஜென்மத்தில்? விசிபிளே இல்லை, தெரியவே தெரியல. உட்காந்து என்ன யோசிச்சாலும் கடந்து போன கர்மங்கள் எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னெல்லாம் புண்ணியம் பண்ணோம், என்னெல்லாம் பாப்பம் பண்ணோம், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இதை எல்லாத்தையும் ஒருத்தன் அறிஞ்சவன் இருப்பான்ல, எல்லா தேகத்திலையும் இருந்துகிட்டு, எல்லா தேகத்துக்கும் வெளியிலையும் இருந்துகிட்டு, எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கிறவன் ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா தானி வேத்திச்ச யோகாத்மா. அவனுக்கு பேர் யோகாத்மான்னு பேர். என்ன சுவாமி யோகாத்மா? திரிகுணத்தோட சேர்ந்து இருக்கிற யோகாத்மா. யாரு? மாயையோட சேர்ந்து அந்த ஈஸ்வரனா இருக்கானே, கர்ம பல தாத்தா. கர்ம பலன்களை கொடுக்கிறான் பாத்தீங்களா? அந்த கர்ம பலன்களை கொடுக்கிறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன்தான் க்ஷேத்திரஜன். இந்த க்ஷேத்திரத்துக்கு வேறா இருந்துகிட்டு இந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன கர்மா இருக்கோ அந்த கர்மங்களை சரியா சமயம் பார்த்து மயிரிலையும் பிசகாமல் கொடுக்கிறவன், அவனுக்கு பேரு க்ஷேத்திரஜ உச்சியதே. அவனுக்கு தான் க்ஷேத்திரஜன் பேரு. கர்மபல தாத்தா ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. கர்மபல தாத்தாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல சொல்றது. இது மகாபாரத் அடிச்சா மகாபாரதத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட், இந்த ஸ்லோகத்துல லாஸ்ட் பேர் வந்து அக்ஷரஹா அப்படின்னு பேர். நம்ம இன்னைக்கு காலையில பார்த்துட்டு இருக்கோம்ல, அக்ஷரன்ற சப்தத்துக்கு தான் மீனிங் போயிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கும் அதுதான் போகுது. அக்ஷரஹான என்ன அர்த்தம்? டைரக்டா மீனிங் என்னன்னு ஆச்சரிய சொல்றாரு. சாயேவ ந க்ஷரதி இதி அக்ஷரஹ. சாயேவன என்ன அர்த்தம்? முந்தின பேர்ல என்ன சொன்னமோ, முந்தின பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திரஜன் அப்படின்னு யார நீங்க சொன்னீங்களோ போன இதுல, அவனே தான் என்னது புருஷ சாட்சி க்ஷேத்திரஜோ அக்ஷர ஏவச்ச. மந்திரத்துல பாருங்க, ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்திரஜோ க்ஷர ஏவச்ச, க்ஷேத்திரஜோ க்ஷர ஏவச்ச. ஏவச்ச அப்படின்னு அர்த்தம் அவனே தான் அப்படின்னு அர்த்தம். யாரு நம்ம முந்தின ஸ்லோகத்துல க்ஷேத்திரஜன் அப்படின்னு எந்த ஈஸ்வரனை கர்மபல தாத்தாவா ஈஸ்வரனை சொன்னோமோ அவனே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷரஹ. நல்லா தெரிஞ்சுங்க, முதல்ல சொன்னது க்ஷேத்திரஜன். ஒவ்வொரு நாமத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். புருஷா, க்ஷேத்திரஜா, இது எல்லாம் தேகத்துல இருக்கிறவன அந்தரியாமிய சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த க்ஷேத்திரஜனுக்கு லாஸ்ட் ஸ்லோகம் சொல்லுச்சு கர்மபல தாத்தான்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுச்சு. நம்ம யார அந்தர்யாமின்னு சொல்றோமோ, யார கர்மபல தாத்தான்னு சொல்றோமோ, யார ஈஸ்வரன் சொல்றோமோ அவருக்கு பேர் தான் அக்ஷரகன்னு பேர். அவர் தான் சுத்த பிரம்மமும் கூட. ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சரிய சொல்றார் சஏவ அப்படின்னா அந்த ஈஸ்வரன் சொல்றமே ஜி, அந்த ஈஸ்வரன் தான் ந க்ஷரதி இதி அக்ஷரக பரமாத்மா. அக்ஷர சப்தத்துக்கு 2 போடணும்னு போட்டிருக்கேன். பரபிரம்மம்னு போடலாம். பரமம் அக்ஷரம் பிரம்ம, அக்ஷர பிரம்ம பரமம் மேலானது அப்படின்னு போட்டீங்கன்னா பரபிரம்மத்தை குறிக்கும். அக்ஷரம் நிர்குண நிராகாரத்தை குறிக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நாசம் இல்லாதது. அது மட்டும் இல்லாம சொல்றாரு அதுதான் பரமாத்மா. இது அக்ஷர பரமாத்மா. பரமாத்மாக்கு பேரு அக்ஷரக. இது தாத்து என்ன சுவாமின்னு சொன்னா ஆச்சாரியர் சொல்றாரு அஷ்ணோதேர் வா சரப்பிரத்யாந்தஸ்ய ரூபம் அக்ஷர இது. அஷ் தாத்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசு தாத்து, 2 தாத்து இருக்கு. அஷ் தாத்துவோட வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ஷரம் அப்படின்ற சப்தம் பண்ணலாம். அசு தாத்துவோடையும் வந்து பாத்தீங்கன்னா சரன்ற பிரத்யத்தை வச்சுக்கிட்டு
அக்ஷரன்ற சப்தம் செய்யப்படுது. 2 தாத்துவ சொல்றார். அஷ்ணாதேர் அஷ்தாத்து, அஷ்ணோதேர் அசுதாத்து. இந்த 2த்துலயும் வா, இந்த 2த்துல ஏதாவது ஒன்னை எடுத்துக்கிட்டு சரப்பிரத்தியாந்தசிய சரன்ற பிரத்தியத்தை போட்டு சபிக்ஸ சேர்த்து ரூபம் அக்ஷர அப்படின்னு செய்யப்படுது. வியாக்கரணம் படிச்சவங்களுக்கு அது விஷயம். இதுக்கு அடுத்தது சொல்றார் ஏவகாராத். நீங்க பாத்தீங்கன்னா அக்ஷர ஏவச்சன்னு ஸ்லோகத்துல இருக்கு. க்ஷேத்ரஜ்ஞ அக்ஷர ஏவச்ச. அக்ஷர ஏவச்சன்னு ஏவகாரம் இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியர் சொல்றாரு க்ஷேத்ரஜ்ஞ அக்ஷர அக்ஷரயோர் அபேதக பரமார்த்ததக. நல்லா புரிஞ்சுங்க ஜி. க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல இருந்து பார்க்கிறவன். நான் ஏற்கனவே உங்களுக்கு வேதாந்தம் காலையில கீதால சொல்லிக்கிட்டே வரேன். உள்ள தேகத்துக்குள்ளார இருக்கிறவனுக்கு என்ன பேரு? அந்தர்யாமி, ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. வெளியில இருந்தா பிரம்மம், வெளியில சர்வ வியாபகமா இருக்கிறது பிரம்மம். அதே பிரம்ம தத்துவம் சரீரத்துல நிர்விகாரமா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு அந்தர்யாமி, ஈஸ்வரன். அதுல இருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகி மனசுல படும்போது அவனுக்கு பேரு யாரு? ஜீவாத்மா. அப்ப 3 இருக்கு தத்துவங்கள். ஒன்னு சர்வ வியாபகம், வெளியில இருக்கிற சர்வத்தையும் வியாபிச்ச பிரம்மம். அதே பிரம்மம் தேகத்துல இருக்கும்போது அதுக்கு பேரு அந்தர்யாமி. அதோட ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா மனசுல பட்டோன வாசனைகளோட கலந்து அது எல்லா கர்மத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு ஜீவாத்மா. அடிச்சா? அப்போ ஈஸ்வரனும் பிரம்மமும் வேற வேறையான்னு யாராவது கேள்வி கேட்பாங்க. ஏன்னா பக்தி வேற, ஞானம் வேறன்னு நிறைய பேர் பிரிச்சுக்கிட்டாங்க. வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல யாரு அந்தர்யாமியா ஈஸ்வரனா இருக்காரோ, ஈஸ்வரனுக்கு அர்த்தமே என்னதுன்னா அந்தர்யாமின்னு அர்த்தம். அவ்யக்தம், அந்தர்யாமி, அவ்யயா. அந்த ஈஸ்வரன் தான் இங்க ஏவகாரத்தினால சொல்லப்படுது. யார நம்ம புருஷன் அப்படின்னும் க்ஷேத்திரஜன் அப்படின்னும் நவத்வாரே புரேது, இந்த தேகத்துக்குள்ளார 9 துவாரம் உள்ள புறத்துல இருக்கான், இந்த சரீரத்துல இருந்து பார்க்கறான் அப்படின்னு புருஷன், க்ஷேத்திரஜன் அப்படின்னு அந்தர்யாமியா யார நீங்க சொன்னீங்களோ, அப்புறம் கடைசி ஸ்லோகத்துல கர்மபல தாத்தா அப்படின்னு யாரை ஈஸ்வரனை சொன்னீங்களோ அவன் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜ்ஞ அக்ஷர அபேதகா. க்ஷேத்திரஜ்ஞன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனும் அந்தர்யாமியும், வெளியில அக்ஷரம் சொல்லக்கூடிய பரமம் பிரம்மம், எது பரபிரம்மமா இருக்கோ சர்வ வியாபகமா இருக்கோ, ஏதத் அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி. நான் காலைல கூட பிருகதாரணி உபனிஷத் மந்திரம் படிச்சு காட்டினேன். இந்த அக்ஷரத்தினுடைய பிரசாசனத்தினால, சாசனத்தினால தான் இந்த சூரியன், சந்திரன், இந்த ரித்துக்கள், இந்த நதிகள் எல்லாம் அவனுடைய கமாண்ட்ல தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கு? தமது கடமைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ வெளியில இருக்கக்கூடிய சர்வ வியாபகம் பிரம்ம, அதுவும் நம்ம தேகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம வெறும் பார்ப்பவனா இருக்கிற அந்த ஈஸ்வர சாட்சி யாரு? அந்தர்யாமி. இந்த 2ம் பாத்தீங்கன்னா அபேதக பரமார்த்ததக. வாஸ்தவத்துல பேதம் இல்லவே இல்லை. அப்ப முதல்ல என்ன பண்ணணும் தெரியுங்களா? நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனும் ஒரிஜினலையும் ஒன்னாக்கணும். முதல் காரியம். எனக்குள்ளார பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரிஜினலுக்கும் ரிஃப்ளெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் சுவாமி, என்ன டிஃபரன்ஸ் சுவாமினா, எப்பெல்லாம் நீங்க அபிமானப்படுறீங்களோ இந்த தேகத்துக்கு ஐயோ ஐயோ ஆயிப்போச்சு, சுகர் அதிகமாகி போச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பரிதவிச்சிங்கன்னா, பிளட் ப்ரெஷர் ஆகிப்போச்சு, இதாகிப்போச்சு, அதாகிப்போச்சு அப்படின்னு, அப்பெல்லாம் நீங்க ஜீவன் அந்த அந்த உபாதிகளோட என்ன பண்றீங்க? தேகம், மனசு, புத்தி, இந்திரியத்தோட சேர்றீங்க, அபிமானத்தை வைக்கிறீங்க. எப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதையெல்லாம் திருஷ்யம் அப்படின்ட்டு நீங்க விலகுறீங்களோ அப்ப ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆயிடுது? ஒரிஜினல் ஆயிடுது. அப்போ சாட்சி நீங்க பாத்தீங்கன்னா சாட்சி ஆயிட்டீங்க அப்படின்னா இதோட எந்த ஒரு, அதான் சொன்ன நிர்விகார திரஷ்டா, நிர்விகாரம், எந்த ஒரு விகாரத்தையும் அடையாம இந்த தேகத்துல மனசு புத்தி எது நடந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க? எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருந்தா நீங்க தான் சாட்சி, நீங்க தான் ஈஸ்வரன். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அதை கிளியர் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நான் தான் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், நான் இந்த தேகத்துல மட்டும் இல்லை, நான் சர்வ வியாபகமா இருக்கிற பிரம்மம்
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனையும் இந்த பிரம்மத்தையும் வேற 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 இல்லை ஒன்று அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்றது. இதுதான் பரமார்த்தத்தக அப்படின்னு போட்ட வாஸ்தவத்துல இதுதான். அப்ப முதல்ல என்ன பண்ற, தத்துவமசி இது ஸ்ருதேகே, நீ அதுவா இருக்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் யாரு, இந்த உபாதிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நானை ஃபர்ஸ்ட் அறியணும். நானுக்கு பேர் தான் க்ஷேத்திரஜன்னு பேரு. அந்த நானை வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கக்கூடிய பிரம்மத்தோட ஐக்கியம் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. இதுதான் தத்துவமசி அப்படின்னு ஸ்ருதியானது சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லுது. நீ அதுவாக இருக்கிறாய், நீ அந்த பிரம்ம தத்துவமா இருக்க அப்படின்னு. அப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, ஏவச்சன் இருக்குல்ல, ஏவச்சன்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷேத்திரஜ்ஞ என்னது அக்ஷர ஏவச்ச, க்ஷேத்திரஜ்ஞ அக்ஷர ஏவச்ச. அந்த ஏவகாரத்துக்கு சொல்லியாச்சு, க்ஷேத்திரஜன் தான் அக்ஷர பிரம்மம் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சக்காரம் இருக்கே சுவாமி, சக்காரம்னா அண்டு. சக்காரத்தினால என்ன அர்த்தம் எடுக்கணும், சக்காராத், சக்காரத்திலிருந்து என்ன எடுக்கணும்னு கேட்டினா, சக்காராத் துவய வியாவகாரிக்கோ பேதஸ்ச. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்யாமி, பிரம்மம், இதெல்லாம் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ஷேத்திரஜன், இது மாதிரிலாம் பேர்லாம் இருக்குல்ல சாமி, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ரெண்டு வேற வேறையா, பிரம்மம் வேற ஈஸ்வரன் வேறையா அப்படின்னா இந்த பேதம் வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்துக்காக இருக்கிறதுப்பா. இப்போ நான் கேட்குறேன், இதெல்லாம் யார் படைச்சா? இப்போ கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கார். எனக்கு யார் கர்ம பலனை கொடுக்குறா? அந்த ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். விவகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விவகாரத்தில் இருக்கிற வரைக்கும், அஜ்ஞானத்தில் இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், கிரியேட்டர் இருக்கார், கர்மபல தாத்தான் இருக்கார். அவர் எங்க இருக்கார்? அந்தர்யாமியா எனக்குள்ளாரே இருக்கார் அப்படின்னு சொல்றோம். அப்ப பிரம்மம் அது நிர்குணம், நிராகாரம். ஈஸ்வரன் மாயையோடு சேர்ந்து இருக்கார், மாயோடு சேர்ந்து சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பண்றார் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப ஈஸ்வரன் வேற, நிர்குண நிராகார பிரம்மம் வேறன்னு இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விவகாரத்துக்காக இந்த ரெண்டும் பேதம் இருக்கு. சகுணம் நிர்குணம் அப்படின்ற பேதம் விவகாரத்துக்கு இருக்கு. பிரசித்தேர் அப்பிரமாணகத்வாத். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசித்தேர் அப்பிரமாணகத்வாத் அப்படின்னா அதுக்கு வந்து பிரசித்தி இல்லவே இல்லப்பா. ஈஸ்வரன் வேற, பிரம்மம் வேற, ஜீவன் வேறன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரமாணமும் இல்லை. இருக்கிறது ஒரே தத்துவம் தான். பேதத்தை சொல்லக்கூடியதாக எந்த ஒரு பிரமாணமும் இல்லாததனால் ஜீவன் தான் ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் தான் பிரம்மமா இருக்கு அப்படின்னு சித்தமாகிறது. வாச்சாரம்பனம் விகாரோ நாமதேயம். பேரெல்லாம் கொடுத்திருக்கிறது ஜீவன்ற பேரு, ஈஸ்வரன்ற பேரு, பிரம்மன்ற பேரு. அதே மாதிரி சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம், இது எல்லாம் விவகாரத்துக்காக சொல்லப்பட்டது. வாஸ்தவத்துல பேதம் இல்லவே இல்லை. அப்போ எதை அந்தர்யாமி ஈஸ்வரன் க்ஷேத்திரஜன் சொல்றோமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவம், அக்ஷர பிரம்மம் அப்படின்னு நிர்ணயத்துக்கு ஆயிடுது. இதோட இந்த ஸ்லோகத்தோட மீனிங் முடிஞ்சு. 17வது நாமம் முடிஞ்சு. ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றோம்ல, பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவச. பூதாத்மா பரமாத்மா, முக்தானாம் பரமாகதி, அவ்யய புருஷः சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோ அக்ஷர. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 நாமங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சிருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் நமக நமக போடணும்னா என்ன பண்ணணும், சதுர்த்தி விபக்தி போட்டு நமகன்னு சொல்லுவோம் எப்பவுமே. சொல்லும் போது என்ன ஆகுது, பூதாத்மனே நமஹ, பரமாத்மனே நமஹ, முக்தானாம் பரமாகதயே நமஹ, அவ்யயாய நமஹ, புருஷாய நமஹ, சாட்சினே நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, அக்ஷராய நமஹ அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடிவடையுது. நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து.
ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே ஸ்ரீராம நாமவரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண 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 நாராயண. நமஸ்காரம். ஜீவன் ஒரு ஆள் இல்லவே இல்லை. ஜீவன் ஒரு ஆள் இல்லவே இல்லை. இருக்கிறது பரமாத்மா மட்டும்தான் இருக்கார். பரமாத்மா மட்டும்தான் இருக்கார், வேற யாரும் இல்லை. புலம்பல் எல்லாம் விட்டுருங்க. எல்லா மறுமறிங்க புலம்பல் எல்லாத்தையும் விடுங்க. எல்லாம் சினிமா சினிமா எல்லாம் சினிமா காட்சிகள் போயிட்டு இருக்கு. நான் மட்டும்தான் உண்மை. அது பரமாத்மாவா இருக்கு. எது நடந்தாலும் நடக்கட்டும். இந்த சரீரத்துக்கு என்ன கர்மா உண்டோ அது நடந்துக்கிட்டே போட்டோம், விட்டுக்கிட்டே இருக்கும். எது நடந்தாலும் உபேட்சா பண்ணிகிட்டே இருங்க. உதாசீனவதாசீனக குணைர் யோன லிப்பியத்தை. எவன் குணங்களால் பந்தப்படாம உதாசீன மாதிரி இருக்கானோ அவன் தான் குணாதீத்தன் அப்படின்னு 14வது அத்தியாயத்தை சொல்லுது. 16ல சொல்லுது. அதனால பார்த்தீங்கன்னா குணங்களோட டச்சே இல்லாமல் இருக்கணும். ஏதோ நடக்குது, நடக்கட்டும். நான் பார்க்கிறவன். அதான்